சாப்டர் 5ஓட முடிவில் நம்ம ஹீரோ மற்றும் மற்ற பிளேயர்ஸ் டி ரேங்க் டஞ்சன் ஆகிய ஏரியா 39ல என்ட்ரு ஆகியிருப்பாங்க. சாப்டர் 6ஓட ஸ்டார்டிங்ல நாங்கள் எல்லாரும் குறைஞ்சது 2 டஞ்சன்களை கிளியர் செய்த எலிட்டான பிளேயர்கள் பிகினர் லெவலை மட்டும் தாண்டிய ஒரு குப்பை இங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி மோசமாக பேசுறாங்க. இந்த குப்பைன்றது ஒரு டைம் பாம் மாதிரி தான். ஈவன் லேண்ட்மைனுக்கு சமமான ஒரு ஆபத்து தான் நமக்கு. ஜான்டியமான்றவன் லெவல் 16 பிளேயர் கிளாஸ் டி. லெவல் 16 ப்ரோ பிளேயராக டிஎன்பா நமக்கு ஏற்கனவே நிறைய உதவிகளை பண்ணியிருக்கான். அதாவது அந்த ஸ்லாட்ஸ் குலுக்கி போறவெல்லாம் இவன் தான் பார்த்துருப்பான். ஸோ அதிலே மால் ப்ராக்டிஸ் பண்ணி நம்பர் 1 வர வச்சுட்டு இவன் அதை சூஸும் செய்திருப்பான். யாராலும் இந்த டஞ்சன்ல இருந்து தனியாக வெளியே வர முடியாது. அப்படின்னா சீட்டு போட்டு தான் வரிசை முடிவு பண்ணலாம். யாருக்கு வரிசை வருதோ அவங்க தான் முன்னாடி போகணும். விதியை மீறுறவன் எல்லாருக்குமா ஒரு ஆபத்தா கருதப்படுவான். அப்படி நடந்தா இந்த புழுக்களை ஒழிக்கிறதுக்கு என்னை குறை சொல்லாதீங்க. ஒரு காடை எடு, நட்சத்திரம் இருந்தா நீ போ, காலியா இருந்தா காத்திரு. பழைய கேம் ரூல்ஸ் தான். ஒரு நபருக்கு ஒரு மூவ் மட்டுமே. மைண்ட் ஸ்வீப்பரில் முதல் அடியெடுப்பு கண்டிப்பா பாதுகாப்பானது. அந்த ஸ்லாட் கொடுக்கிற பர்சனு 1 வர வச்சு அவன் சேஃபா லேண்ட் பண்ணியிருப்பான். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தற்போதைய 1,1 மற்றும் 2,2 இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு. 3 சதுர வரிசைகள் திறக்கப்பட்டுள்ளன. ஒரு நிமிஷம். இன்டர்போஸ் வழியாக எனக்கு மைண்ட்ஸ் தெரிகிறது. இது மைண்ட் ஸ்வீப்பர் தான், ஆனா இது ஒவ்வொருவரின் உயிர். ஸோ ஹீரோவுக்கு சிஸ்டம் மெசேஜ் மாதிரி வருது. ஸோ 2 டைம் மாறி இருக்குதுன்னு வரும்போது ஹீரோ அதை இன்னும் தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது ஸோ ஹீரோ கிட்ட 0.1 அக்சஸ் தான் இந்த ஏஐ பிரெயின் இருக்கிறதால இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. ஒவ்வொரு டைலின் கீழேயும் ஒரு மறைந்த மெக்கானிசம் இருக்குது. ஹெச்பி சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்ட சென்னின் அட்மின் பவர்ஸ் மைண்ட் ஸ்வீப்பர்ல அவனுக்கு உதவுது. மைண்ட் மேல் இடது மூலையில் 1,1ல மாறப்பட்டுள்ளது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல தான் பாம்புன்றது இருக்குது. இப்ப பிளேயர் செல்மோக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வருது. ஏன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் இறங்கினவன் 2,2ல இறங்கியிருப்பான். ஹீரோ அவனுக்கு பக்கத்துல 2,3ல இறங்கியிருப்பான். ஸோ ஹீரோக்கு நிறைய ஸ்மால் ஹெல்ப் போர்ஷன்ஸ்ன்றது ரிவார்டா வழங்குறாங்க. ஒரு வெள்ளை சதுரம் கண்டுபிடித்தா யாருமே சாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் என்னை பின்தொடர்ந்தா நம்மளால யாரும் சாகாம இங்க பாதுகாக்க இயலும். நான் உன்னோட இடம் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் கிட்ட ஹீரோ மாறிதான் இவ்வாலண்டைல சூஸ் செய்திருப்பான். அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும், காத்திரு, நான் உன்னை கண்டுபிடிப்பேன், எவ்வளவு விலை கொடுத்தாலும் சொல்லிட்டு ஹீரோ அவனோட சிஸ்டரை பத்தி நினைச்சு பார்க்கலாம். ஸோ இவனோட வீட்டுல ஃபுட்டு வீட்டுல சமைக்கலாமா வெளில வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கூட கேம் விளையாடும் போது ஹீரோக்கு ரூல்ஸ் எல்லாமே அத்துப்படி, ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பி ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் ரூல் படி ஹீரோ மைண்ட் ஸ்வீப்பர்ல ஒரு மாஸ்டர் மாதிரி தான். ஸோ அவன் சிஸ்டரையும் ஜெயிப்பான், அவங்கள வீட்டையும் குக் பண்ண விட்டுருவான். ஸோ அப்போ சொல்லுவான் ஹீரோ, நம்ம எப்படியா உன்னை கண்டுபிடிச்சா தீரும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம். விதிகள் படி இது எப்படி சாத்தியம்? இவன் உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பான டைலை எடுத்துட்டான்னு சொல்லி ஹீரோவை பத்தி அங்க இருக்கவங்க பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே லக்கியானவன் சொல்லிட்டு போடும்போது எல்லாருடைய நடத்தைய பார்த்தா பைத்தியமாவதற்கு ஒரு அங்குலம் தான் தூரம் போல. யாராவது என்னோட இடம் வர தயாரா இருக்கீங்களா? சின்ன துர்திஷ்டம் வந்தாலே உயிரே போயிடும். அப்படி இருக்க யார் அவங்க கூட இடத்தை மாத்திப்பாங்க? இவன் தானே என்னோட இடத்தை மாற்றினான், இவன் கீழே இருக்கப்பட்டானாம், அது என் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ அவனோட இடம் மாறக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் என்னோட இருந்தாலுமே ஏய் பையா நீ செம்மையாக சொல்லிட்டு ஹீரோ ஒருத்தனை அப்ரோச் பண்றாங்க. அப்படின்னு கேட்கறதோட இந்த சாப்டர் நிறைவு பெறுது. அவனுடைய ஸ்டார்டிங்ல பரவாயில்ல, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி மதிப்புள்ள விஷயம் சாதாரணமா சுலபமா கிடைக்கும்னு நாம நினைச்சதுதான் தவறு போல. இன்னும் என்னுடைய பாதுகாப்பை குறைக்க முடியாது. மேலும் நான் பார்த்த அந்த உருவம் அங்கே இருக்கவே கூடாது. அவன் கண்டிப்பா வேற ஒரு மூலத்திலிருந்து ஃபேக்டரி தகவலை எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யாரும் யோசிக்கிறான். ஸோ அவன் பிளாக் மார்க்கெட்ல இன்ஃபர்மேஷன் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் இது சேஃப் கண்டுபிடித்தான். பட் ஹீரோ எப்படி கண்டுபிடித்தான்? இவனுக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். நான் 2வதாக போயிருக்கணும். அந்த ஐட்டம்ஸ்ல எல்லாம் முக்கியமான தருணத்தில் உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படும். அந்த ஸ்மால் ஹெல்த் போர்ஷன்ஸ் நம்ம ஹீரோ கிடைச்சதுல அதை பற்றி தான் யோசிக்கலாம். அவையெல்லாம் மதிப்பே இல்லாத அளவுக்கு விலை மதிப்பு உள்ளவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்கிறதா? இது கில் ஆர் பி கில்டுன்னு எனப்படக்கூடிய ஒரு டெத் கேம். ஏதோ ரிச்சுவல் டஞ்சன் கிடையாது. இது
இவன் கேனா இருக்குமோ? நீ சொன்ன அந்த பெண் பிளேயர் தங்க நிற முடி இருந்துச்சா? அவள் எப்படி இருந்தா? நீளமான முடி, டபுள் ஐலிட்ஸ், கண்ணோரத்துல ஒரு பியூட்டி மார்க் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்ட்ரீமர் பொண்ணை கேட்கறான். ஸோ அவன் நேம் வந்து ஜியா ஷியோ. ஸோ அவன் நம்ம ஹீரோட தீமை பண்ணலாம்னு சொல்லி லாஸ்ட் எபிசோடு கேட்க பார்த்தீங்களா? அவன் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், உமன் பிளேயர் கூட முன்னாடி டீம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும் போது இப்போ ஹீரோ வந்து அவளை உலுக்கி இந்த விஷயங்கள்லாம் கேட்கறான். ஹே ஹேண்ட்ஸம், நீ கவனிச்சிருப்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா ஷியோ ஆகிய அந்த ஸ்ட்ரீமர் பொண்ணு கேட்கறாங்க. அந்த டியன்பா பையன் இப்போ சீட்டு போட்டப்போ தன்னுடைய சீட் ஸ்கில்ல பயன்படுத்தி தான் இவ்வாறான ஸ்பாட் 1 வந்து செக்யூர் பண்ணான். என்னை அறிமுகம் பண்ணிக்கிறேன், நான் ஜியா ஷியோ, நான் ஒரு கேம் ஸ்ட்ரீமர் சொல்லிட்டு இந்த பிங்க் கலர் ஹேர் வச்சிருக்க கேர்ள் சொல்றாங்க. நீ ஸ்மால் ஹேண்ட்ஸம் மாதிரி இருக்க, பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிச்சுக்கலாமா, அதாவது டீம் அப் பண்ணலாமான்னு தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. நாம ஒட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன். நீ என்னை நம்புறனா? இப்போ நான் சொல்றதை கவனமா கேள். இப்போ என் காலுக்கு கீழே இருக்கிற நம்பர் 3, மேலும் என்னை சுற்றி உள்ள மைன்ஸை எல்லாம் நான் உனக்காக மார்க் பண்ணிட்டேன். அதை அப்படியே எடுத்தா உன் முன்னாடி இருக்கிற டைல் கண்டிப்பா பாதுகாப்பானது, மைன் இல்லை. இப்போ இந்த ஜான்டியாம்பா அப்படின்ற எல்லாரையும் வந்து அந்த ஸ்லாட் போட்டான் பார்த்தீங்களா? அவங்க பாஸ் மேன் நடந்துப்பான். அவன் வந்து, ஹே மோசமா இல்லையா பையா, நீ ரூக்கி தான், ஆனா உன்னுடைய லுக்குன்றது ஊக்கத்தை எங்களுக்கு அளிக்குது, உனக்கு எதிர்காலம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பிரைஸ் பண்ணி பேசுறான். பின்னாடி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா அவனை கொன்னுடுவேன், இப்போ கொஞ்ச நேரம் அவனை பெருமையா பேச விடுவோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் அவனோட எல்லா ஐட்டம்ஸும் என்னோட தான் மாறுன்னு சொல்லிட்டு இந்த டியன்பா பையன் வந்து கொடூரமா பிளான் பண்றான். அடுத்தது மேப்பின் பாஸை தேர்ந்தெடுக்கணும். சீக்கிரம் மைண்ட் ஸ்வீப்பர்ல எல்லா பாக்ஸையும் கிளியர் பண்ணதும் உன் உயிரை பந்தயமா வைக்கிற அளவுக்கு தான் அனுமதி. சரி, உனக்கு பதிலா நானே தேர்ந்தெடுக்கிறேன். நீ கால் வைத்த உடனே நான் உனக்கு உதவி பண்ணுவேன். அப்படின்னா இது சாதாரணமான மைண்ட் ஸ்வீப்பர் தான், கண்ணை மூடிக்கிட்டே கூட நான் இதை கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றாங்க. அதாவது எல்லாருமே சேஃபா லேண்ட் ஆனவனே ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கைன்றது அவளுக்குள்ள உருவாகுது. விதிகள் சரியா தெரியலன்னா சுலபமா தவறு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் சொல்றாரு. ஹஹஹா, என்னோட லக் பாதி கூட கேட்டதில்லை. அடுத்த பிளேயர் தயவு செய்து உடனே விளையாட்டை தொடங்குங்க. ஒவ்வொரு ரவுண்டும் புதுசா தொடங்கும் பொழுது 30 வினாடிகள் தான் வழங்கப்படும். சிவப்பு நிறம் தொடுதலை குறிக்கும். அவை எனக்கு உதவி பண்ணுவாங்களாம். எல்லா பாதுகாப்பான இடத்தையும் வந்து மீதமுள்ளவங்க எடுத்துட்டாங்க, எதுல நான் கால் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து தயங்குறாங்க. தயவு செய்து யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த கேர்ளும் வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க. என்ன நடக்குது, மைண்ட் இல்லைன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஷாக்காக வராங்க. அதாவது அந்த ஸ்ட்ரீமர் பொண்ணு வந்து உங்களுக்கு உதவி இருப்பாங்க, அவங்கள வந்து அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் அங்கே கால் வச்சிருப்பாங்க, பட் அங்கே லேண்ட்மைன் இருக்குது. ஸோ ஹீரோ எல்லாரும் குனிங்க அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் நிறைவு பெறுது. நன்றி நண்பர்களே.